அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நமது பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போது நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, வாருங்கள். நாம் ஒவ்வொரு திதிக்கான திதி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். 15 திதிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திதி துவாதசி திதி. இந்த துவாதசி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்குத்தான். இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். சரி, இந்த துவாதசி திதி என்றால் என்ன என்பதை பற்றி இந்த பதிவினில் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவதாக துவாதசி திதியின் சிறப்பு என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். துவாதசி திதியின் குணநலங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். துவாதசி திதியின் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். துவாதசி திதியின் சூனிய ராசிகள் என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம். துவாதசி திதியின் தெய்வங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் இந்த பதிவினில் பார்ப்போம். துவாதசி திதி என்றால் என்ன? அதாவது துவாதசி திதி என்றால் 12 என்று பொருள். 12 என்று பொருள். 12 அதாவது திதிகளில் அமாவாசையிலிருந்து 12ஆம் நாளும் பௌர்ணமியிலிருந்து 12ஆம் நாளும் வரக்கூடிய நாளைத்தான் துவாதசி திதி என்று கூறுவார்கள். இந்த துவாதசி திதியுடைய சிறப்பு என்ன? கார்த்திகை மாதம் வருகின்ற சுக்லபட்ச துவாதசி திதி பிருந்தாவன துவாதசி திதி என்று சொல்லுவார்கள். இதுக்குடைய சிறப்பு. மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொண்டதாக விஷ்ணு புராணம் இந்த துவாதசி திதியில் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றது. பிருந்தாவன துவாதசி திதி வரும் நாளில் எந்த பொருளை தானம் செய்தாலும் அதை அந்த பொருளுடன் துளசியும் சேர்த்து தானம் செய்தால் நீங்கள் தானம் செய்யும் பொருள் பல்மடங்கு பெருகி அதைவிட அதாவது பல மடங்குகள் நிறைய நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தானம் கிடைப்பதாக விஷ்ணு புராணம் கூறுகின்றது. சரி, அதற்கு அடுத்தபடியாக இந்த துவாதசி திதியில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது விளக்கு ஏற்றுதல், மாத விழாக்கள் எடுத்தல், திருப்பாவைகள் செய்தல், மதச்சடங்குகள் செய்தல், திருப்பணி செய்தல், தெய்வ காரியங்கள் மேற்கொள்ளலாம். இந்த திதியில் இந்த காரியங்களெல்லாம் செய்யலாம். இந்த துவாதசி திதியில் இந்த துவாதசி திதியின் குணநலம். இந்த துவாதசி திதியில் பிறந்தவர்கள் தர்ம செய்யக்கூடிய மன அமைப்பை கொண்டவர்கள், நல்ல செல்வந்தராகவும் இருப்பார். அதாவது பல தொழில்கள் செய்பவராகவும் இருப்பார். ஒழுக்கமானவராகவும் இருப்பார். வசீகர அதாவது அழகுடைய தோற்றத்தை உடையவராகவும் இருப்பார். எதிர்ப்புகளை எதிர்கொண்டுள்ளவராகவும் இருப்பார். நல்ல குணம் கொண்டவராகவும் இருப்பார். வித்தியாசமான அணுகுமுறைகளில் தொழில் செய்பவராகவும் இருப்பார். எதிர்காலத்தில் இவருக்கு நிறைய புகழ்ச்சிகள் வந்து சேரும். எதிர்பார்த்ததின் மீது அளவு கடந்த அன்பு இருக்கும். இவருக்கு அதாவது இவர் மனைவி மீது ஈர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படும். துவாதசி திதியில் பிறந்தவர்கள் கிருஷ்ண
கிருஷ்ணர் வழிபாடு செய்து அவள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசாதத்தை படைத்தால் உங்களுக்கு செல்வங்கள் வந்து சேர்வதற்கான வழிபாட்டு முறை ஆகும். இந்த துவாதசி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் துவாதசி திதியன்று கிருஷ்ணரை வழிபாடு செய்து அவருக்கு அவள் பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற காரியம் செல்வ வளம் எல்லாம் கிடைக்கும் என்பது விஷ்ணு புராணம் கூறுகின்றது. இந்த துவாதசி திதியில் பிறந்தவர் அடுத்து துவாதசி திதியில் சூனிய ராசிகள் பற்றி பார்ப்போம். இந்த துவாதசி திதிக்குரிய சூனிய ராசிகள் மகர ராசியும் துலா ராசியும் வருகிறது. மகர ராசியும் துலா ராசியும் வருகிறது. இந்த மகர ராசி அன்பர்களிடத்திலும் துலாம் ராசி அன்பர்களிடத்திலும் மிக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நன்மையும் சிறப்பும். மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் மகர ராசி அன்பர்களிடத்திலும் துலாம் ராசி அன்பர்களிடத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த இரண்டு ராசிகளுமே உங்களுக்கு சூனிய ராசிகளாக வருவதனால் நீங்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த துவாதசி திதியில் கூடிய தெய்வங்கள், இந்த துவாதசி திதிக்குரிய தெய்வம் அதாவது வளர்பிறை என்பது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 12ஆம் நாள் வரக்கூடிய சுக்லபட்ச என்ற சொல்லக்கூடிய அந்த துவாதசி திதியில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது. மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி வழிபாடு. அதாவது உங்கள் வீட்டில் முன்பு ஒரு துளசி செடியை நட்டு ஒவ்வொரு துவாதசி திதியன்று வழிபாடு செய்வதன் மூலமாக மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கும். அது மட்டுமின்றி அந்த துளசியின் மூலமாக உங்களுக்கு எல்லாம் காரியம் கைகூட அதிக பயனுள்ளதாக அமையும். தேய்பிறை துவாதசி அதாவது பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 12ஆம் நாள் கிருஷ்ணபட்ச என்று சொல்லக்கூடிய அந்த துவாதசி திதியில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் சுக்கிரரையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தருவார்கள். இந்த இரண்டு தெய்வங்களையும் நீங்கள் அதாவது உங்களுடைய துவாதசி திதியில் வரக்கூடிய நாட்களில் சுக்கிரன் என்றால் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், மகாவிஷ்ணு என்பது அதாவது பாம்பு படுக்கையுடன் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவில் என்று சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கம் மற்றும் ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் துவாதசி திதியன்று துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ அவருக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு பதிவில்